இப்போ வந்து சவுக்கு சங்கரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணது ரைட் ஆர் ராங்க்கு நான் வரல. ஏன்னா சவுக்கு சங்கரும் வாய் ஜாஸ்தி, அந்தாலும் பிளாக்மெயில் பண்ணுறான் எல்லாத்தையும், அதுவும் தெரியும். ஓகே, அது பக்கத்தில் அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி போட்டு ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. எந்த கேஸை நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கோ தெரியல. பட் அந்த ப்ரொடியூசர் யாரோ டைரக்டர் அவங்களோட பேட்டியும் நான் பார்த்தேன். அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன திமிரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசியல்வாதி தெரியும், ஐயால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அரெஸ்ட்டை பற்றி நான் டிஎம்கே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் மற்றவங்களும் சிலர் அரெஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள், தேவையில்லாமல் எஃப்ஐஆர் போடுறீங்க பாருங்கள், உங்களோட ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அது கரெக்ட் கிடையாது. உங்களோட அசிங்கமாக பேசுகிறாங்க பாருங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில். ஆனால் நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சவுக்கு சங்கருக்கெலாம் தகுதி கிடையாது. ஏன்னா அவனே ஒரு ஊழல்வாதி. அவன் ஊழலை பற்றி பேசுகிறவங்க ரைட் கிடையாது, தகுதி கிடையாது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் உங்களை பற்றி பேசுனதுக்காகவே நீங்கள் வந்து மேட்டருக்கு ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லி தான் என் மனசு சொல்லுது. ஐதர் நல்லதுக்கு இல்லாட்டி ஒரே முட்டா கெட்டதுக்கு. இந்த விஜயை தேர்ந்தெடுத்திங்கன்னா ஒரே முட்டா கெட்டது, இல்லாட்டி ஒரு மாற்றம் வரணும், ஒரு சித்தர் ஆட்சி அமைந்தால் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு காப்பாற்றப்படும்.